நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் ஆஃப் செல்லிடாஸ். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சத்ரபதி சிவாஜியோடைய புதையல தேடி போற ஒரு கதை. செல்லிடாஸ்ன்றவங்க யாருன்னா, இந்த சத்ரபதி சிவாஜியோடைய அந்த புதையல வந்து பாதுகாக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு பாலத்திலேருந்து ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு ஃபேமிலி 3 பேரும் வந்து அ கார்லேருந்து கீழ விழுற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த தண்ணிக்குள்ள விழுந்து அந்த பையன் மட்டும் அ மேல வருவாரு. ஸோ அவர வந்து ஒருத்தர் வந்து தத்தெடுத்து வளர்ப்பாரு. ஸோ சீன் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது, சில காலம் கழிச்சு சம் இயர்ஸ் எகோன்னு காமிச்சு, அந்த பையன காமிப்பாங்க. ஸோ ஒரு பெரிய மலையில வந்து கீழ ட்ரெக்கிங் பண்ணிட்டு போற மாரி, அவங்க தம்பி ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து ஒரு யூடியூபரா இருப்பாரு. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, அந்த சீக்ரெட்டா அந்த சிவாஜியோட பொக்கிஷத்த வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு இவங்க எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 3 பார்ட் ஆஃப் சாவி இருக்கும். ரவுண்டா ஒரு பொருள் இருக்கும். அத வந்து 3 பார்ட்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அத இணைச்சா தான் அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். அந்த குகை வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாரி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஆஷிஷ் வித்யார்த்தின்றவர் வந்து சிவாஜிக்கு ஆப்போசிட்டா போர் புரிஞ்ச அந்த அரியணைய வாங்குனவங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற அந்த டீம்லேருந்து இருப்பாரு. பட் அவர் வந்து இவர் போய் சந்திக்க போவாரு ஹீரோ. இவர் சந்திக்க போம்போது ஆஷிஷ் வித்யார்த்தி வந்து அவர் கூட சேர்ந்து அந்த புதையல தேடுவாரு. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, ஆஷிஷ் வித்யார்த்தி வந்து அந்த புதையல மெயினா வச்சு தேட மாட்டாரு. அந்த சத்ரபதி சிவாஜியோடைய அரியணைய தான் அவர் மெயினா தேடுவாரு. ஆக்சுவலா அது புதையல்ன்றது வந்து அந்த அரியணை தான் அப்படின்ட்டு எல்லாரும் நம்புவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இடையில வந்து சத்ரபதி சிவாஜியோடைய கத்தி ஒண்ணு காமிப்பாங்க. சின்ன கத்தி, தங்க கத்தி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அத வச்சு எப்படி போர் புரிஞ்சாங்கன்னு தெரியல. ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, கடைசியில வந்து கிளைமேக்ஸ்ல அந்த குகை உள்ளார போயிடுவாங்க 2 பேரும். போனதுக்கப்புறம் வந்து செல்லிடாஸ்னா ஹீரோ வந்து ஆஷிஷ் வித்யார்த்திய பார்த்து அந்த 3வது கீ வந்து அவர் தான் வச்சிருப்பாரு ஆஷிஷ் வித்யார்த்தி. ஸோ அவர் வந்து அந்த 3வது கீய யூஸ் பண்ணி அந்த குகைய தொறக்கும்போது குகைய தொறக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஷூட் பண்ணிடுவாரு அந்த ஹீரோவ. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப அவர் வந்து ஷூட் அவுட் பண்ணி, அந்த குகை உள்ளார வந்து பெரிய தண்ணியா வந்துரும். தண்ணிலாம் பாதி தூரத்துக்கு வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைட் பண்ணி திரும்ப திறக்கும்போது தான் அந்த அரியணை காமிப்பாங்க. அதுக்கு முன்னால ஒரு புதையல வந்து ஃபுல்லா வந்து அதுக்கு முன்னால அந்த குகை உள்ளார வந்து நெறைய பேர் போவாங்க. போய் அந்த புதையல கண்டுபிடிப்பாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமா ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். தங்க கத்தி, நடராஜர் சிலைகள், மற்றபடி புதையல், தங்க காசுகள் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அந்த கவர்னரே டைரக்ட்டா ஈடுபட்டிருப்பாரு. ஸோ அவரையும் துப்பாக்கியால ஷூட் அவுட் பண்ருவாரு ஆஷிஷ் வித்யார்த்தி. ஸோ வந்து ஆஷிஷ் வித்யார்த்தி தான் வந்து அந்த சத்ரபதி சிவாஜி போர்ல வென்று எடுத்துட்டு வந்த அந்த பரம்பரையிலேருந்து வந்தவர் அவரு. ஸோ அத தான் டீப்பா காமிச்சிருப்பாங்க. இவரு கூடவே டிராவல் பண்ணுவாரு. ஆனா இவருக்கான்னு அது தெரியாது. கிளைமேக்ஸ் இந்த ஷூட் அவுட் நடக்கும்போது தான் அந்த உண்மைய அவர் சொல்லுவாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2 எபிசோட் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும். அதுக்கப்புறம் ஒரு 3, 4 எபிசோட் 3 எபிசோட் கழிச்சு வந்து இது வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும். ப்ளஸ் லொகேஷன்லாம் ரொம்ப சூப்பராவே காமிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 6 எபிசோட் வரும். ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த இந்த வெப் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒன்ஸ் வாட்சபிள் தான். ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.